திருச்சூரிலுள்ள செம்புக்காவுக்கு அருகிலுள்ள சாந்தி தரங் அடுக்குமாடி குடியிருப்பின் 9வது மாடி. கிழக்கிலிருந்து வீசிய காற்று வத்சலா மேனோனின் வெளிர் மஞ்சள் நிற செட் புடவையை மெல்ல தழுவியது. மணி சரியாக 6:30. இயற்கையின் தாளத்திற்கு நேர்மாறாக இருந்தது வத்சலாவின் வாழ்க்கை. 40 வயதான அவளது வாழ்க்கை கடிகார முட்களுக்கு ஏற்பவே இயங்கியது. 40வது வயதிலும் வத்சலாவின் உடல் ஒரு சிற்பம் போல செதுக்கப்பட்டிருந்தது. தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே அவள் பிராணாயாமம் செய்வாள். அதன் பிறகு சமையலறையில் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அந்த ஒழுக்கத்தின் பிரதிபலிப்பு இருந்தது. எண்ணெய் பசை மாறாத கூந்தலை உச்சியில் இறுக்கமாக கட்டியிருந்தாள். நெற்றியில் சந்தனப் பொட்டும் இருந்தது. இவையெல்லாம் ஒரு சாதாரண கேரள இல்லத்தரசியின் தோற்றத்தை நிறைவு செய்தன. ஆனால் வத்சலாவின் பின்னால் ஒரு நீண்ட நிழல் இருந்தது. தலைமுறை தலைமுறையாக களரிப்பயட்டின் கூர்மையில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் நிழல். சமையலறையில் இருந்த தோசைக்கல் அவளது களரி மைதானமாக இருந்தது. தோசைக்கல்லில் மாவை ஊற்றும்போது வத்சலாவின் மணிக்கட்டில் ஒரு தனி வேகம் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு களரி மைதானத்தில் பழகிய கைத்தட்டின் அதே துல்லியம் அது. கறிகளுக்காக வெங்காயம் நறுக்கும்போது கத்தியின் ஒரு முனையில் மட்டுமே அவள் கவனம் செலுத்துவாள். அது ஒரு இல்லத்தரசியின் வேகமல்ல, அது உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துதலின் உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் மெய்ப்பயட்டின் தொடர்ச்சியாக இருந்தது. உடல் ஒரு கோவில் மகளே, அதில் ஆண் என்றோ பெண் என்றோ பேதமில்லை. களரி ஒரு ஆயதமல்ல, அது ஒரு ஒழுக்கம். ஆண்டுகளுக்கு முன்பு களரி குருவாயூர் ராமன் நாயர் சொன்ன வார்த்தைகள் வத்சலாவின் காதுகளில் அப்போதும் ஒலித்துக் கொண்டிருந்தன. 9ஆம் வகுப்பு படிக்கும் மனு. அவனது விருப்பப்படி நடுவில் நெய் ஊற்றிய தடிமனான தோசைகள் அவனுக்கு வேண்டும். 5ஆம் வகுப்பு படிக்கும் மீனு. அவளுக்காக இனிப்பு ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்த பால் டீ. வங்கி மேலாளரான கணவர் ஹரிமேனன். அவருக்காக பால் அதிகம் சேர்க்காத ஸ்ட்ராங் காஃபி. இந்த 3 தேவைகளையும் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான சூட்டில் மேஜையில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். இதுதான் வத்சலாவின் அன்றாட நடவடிக்கைகளில் மிக முக்கியமான சுவடு, களரி அடிமுறை. ஹரிமேனன் வத்சலாவின் இந்த ஒழுக்கமான வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில்தான் பார்த்தார். ஒரு உயர் வங்கி அதிகாரியின் மனைவியின் செயல்திறனாக மட்டுமே அவர் அதை கண்டார். அவரை பொறுத்தவரை வத்சலாவின் போராளி காலம் வெறும் பழங்கதைகளாக இருந்தன. அல்லது தனது பரபரப்பான உலகில் ஒரு வீராங்கனையை மனைவியாக கற்பனை செய்ய அவரால் முடியவில்லை. வத்சு, இன்னைக்கு மதியம் மனுவோட டியூஷன் ஃபீஸ் கட்ட மறக்காத, சரியா 2:30 மணிக்கு. அப்புறம் சாயங்காலம் மீனுவோட பேட்மிண்டன் பிராக்டிஸுக்கு போக வேண்டிய ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிடு. குழந்தைகளை கூப்பிட லேட் ஆகிடக்கூடாது. ஹரியின் அறிவுறுத்தல்கள். ஒரு வீராங்கனை குருவின் கட்டளைகளை கேட்கும் எளிமையுடன் வத்சலா தலையசைத்தாள். எதிர்க்க வேண்டிய ஒரு தருணம் வரும் வரை இந்த கட்டளைகள் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவள் மனதிற்குள் முணுமுணுத்தாள். ஹரி அலுவலகம் சென்ற பிறகு அமைதியான வீட்டில் அமர்ந்து வத்சலா மடித்து வைத்திருந்த துணிகளை அடுக்கினாள். ஒவ்வொரு மடிப்பிலும் அவள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தாள். ஆண்டுகளுக்கு முன்பு கோழிக்கோடு மாஹிக்கு அருகிலுள்ள களரி மைதானத்தின் மணல் துகள்களின் வாசனை அவளை தாக்கியது. அவளது தந்தை குருவாயூர் ராமன் நாயர். 50 ஆண்டுகளாக களரி மைதானத்தில் தர்மத்தை காத்த குருக்களாக இருந்தார் அவர். களரியில் எண்ணெய் தடவுவது போல தன்னம்பிக்கையை மகளின் உடலுக்குள் அவர் தடவி ஏற்றினார். மகன் இல்லாத குறையை நீ எனக்கு தீர்க்க வேண்டும் மகளே. வத்சலாவின் களரி பயிற்சி ஒரு ரகசியமல்ல, அது ஒரு சவாலாக இருந்தது. பெண்கள் ஆண்களைப் போல உடற்பயிற்சி கலைகளை கற்க வேண்டாம் என்று ஊராரும் உறவினர்களும் முணுமுணுத்தினர். வத்சலாவின் உடல் அதற்கு ஏற்பு தன்னை தயார்படுத்தியது. அதை செதுக்கியது அவளது தந்தையின் கனவுகள்தான். அடியுறப்பிச்சு முன்னோர்ப்புச் செல்லும்போது அவள் பலமுறை கேலிகளை கேட்டாள். களரி மைதானத்தில் அவள் பலமுறை தனியாக பயிற்சி செய்தாள். பயிற்சி களம் வாழ்க்கை களம் என்று தந்தை சொல்வார். சிறுவயதில் கோல்தாரி கம்புச்சண்டை, 11 வயதில் அங்கத்தாரி ஆயுத பயிற்சி, இளமை பருவத்தில் வெள்ளியங்கம் அல்லது சுருள்வாள் உருமி. ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவளது கையில் வளைந்து கொடுத்தது. வத்சலாவின் 18வது வயதில் தந்தை அவளுக்காக ஒரு அங்கத்தை ஏற்பாடு செய்தார். பாரம்பரிய களரியின் சக்தி நவீன இளைஞர்களின் அகங்காரத்திற்கு பதிலளிக்க வேண்டியிருந்தது. போட்டி அரங்கில் அவள் முகமூடி அணிந்திருந்தாள். ஆணாதிக்கத்தின் அகங்காரத்தை சுமந்த ஊரில் புகழ்பெற்ற ஒரு வீரனை அவள் எதிர்கொண்டாள்.
அந்த வீரனின் கையில் இரும்புக் கம்பு இருந்தது. வத்சலாவின் கையில் உருமி. அது ஒரு இருதலை வாள். அதை மடக்கினால் இடுப்பில் அடங்கிவிடும். விரித்தால் மின்னல் போல் சுழலும். போராட்டத்தின் தொடக்கத்தில் வத்சலாவின் எளிமையை பார்த்து எதிராளி சிரித்தான். ஆனால் உருமியின் இயக்கம் ஒரு பாம்பைப் போல இருந்தது. அவனது ஒவ்வொரு அடியிலிருந்தும் கைமை, உடல் அசைவு இயக்கங்களால் அவள் எளிதாக தப்பினாள். இறுதியில் சுரிகை, குத்துவாள் பயன்படுத்துவது போன்ற அதே லாகவத்துடன் அவள் உருமியை பயன்படுத்தினாள். களரியின் மர்மம் நிறைந்த ஒரு தாக்குதல் மூலம் அவள் அவனை வீழ்த்தினாள். அன்று வத்சலாவின் உருமியின் கூர்மையை உலகம் அறிந்தது. ஆனால் அந்த அங்கம்தான் வத்சலாவின் கடைசி போராக இருந்தது. குருவாயூர் ராமன் நாயர் தனது கடைசி மூச்சில் மகளின் கைகளை பிடித்து சொன்னார், "நீ ஒரு மனைவியாகவும் அம்மாவாகவும் ஆக வேண்டும். உலகம் அதைத்தான் மதிக்கிறது. ஆனால் வத்சலா, உன் சுயமரியாதைக்கு, உன் இருப்புக்கு யாராவது விலை பேசினால் அப்போது மட்டும் நீ இந்த உலகத்திடம் எதிர்வினை ஆற்ற வேண்டும். உன் உரிமையை மடித்து இடுப்பில் மறைத்து வைப்பது போல இந்த உண்மையை நீ மனதில் மறைத்து வைக்க வேண்டும்." வத்சலா அந்த வாக்கை சிரமேற்கொண்டாள். ஒரு மனைவி மற்றும் தாய் என்ற பாத்திரத்திற்குள் அவள் தனது வீராங்கனையின் மனதை அடக்கினாள். அந்த பிரதிக்ஞை ஒரு தீக்கனலைப் போல இருந்தது. அது திருச்சூரிலுள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 4 சுவர்களுக்குள் உறங்கி கிடந்தது. ஹரிமேனன் வத்சலாவின் களரி பயிற்சி வாழ்க்கையை பற்றி அறியாமலில்லை. அவர் அதை வேண்டுமென்றே தவிர்த்திருந்தார். வங்கிக் கணக்குகள், பங்குச்சந்தை, புதிய வணிக வாய்ப்புகள் பற்றி மட்டுமே விவாதிக்கும் நபர் ஹரி. அவரது உலகில் வாளும் கேடயமும் ஒரு நகைச்சுவை மட்டுமே. "வத்சோ, நான் வங்கியில் ஒரு பெரிய டீல் பேசும்போது களரியை பற்றிய பழைய கதைகளை நீ மனுவிடம் சொல்லாதே. குழந்தைகள் மாடனாக இருக்க வேண்டும்." ஒருமுறை ஹரி அவளிடம் மென்மையாக சொல்லியிருந்தார். மனுவுக்கும் மீனுவுக்கும் அவர்களது அம்மா ஒரு சூப்பர் ஹீரோவாக இல்லை. கறிகளில் சரியாக உப்பு இருக்கிறதா, சீருடை சரியான நேரத்தில் துவைத்து இஸ்திரி போடப்பட்டிருக்கிறதா என்பதில்தான் அவர்களது கவனம் இருந்தது. வத்சலாவின் அமானுஷ்ய வேகம் அவர்களுக்கு ஒரு நல்ல இல்லத்தரசியின் செயல்படனாக மட்டுமே தெரிந்தது. தி ஃபைட் நைட் நடக்க 1 வாரம் இருந்த நிலையில் ஹரி தொடர்ந்து அதை பற்றிய விவரங்களை வீட்டில் பேசத் தொடங்கினார். ஆஷ்லி தி அசூயா, தி ஜெலஸ் ஒரு மிருகம் வத்சோ. அவள் வெறும் மாமிச துண்டு போல எதிராளிகளை அடித்து வீழ்த்துகிறாள். அவள் ஒரு பெண் புலி. ஹரியின் ஒவ்வொரு வார்த்தையும் வத்சலாவின் உள்ளிருந்த களரி வீராங்கனையை காயப்படுத்தியது. மிருகத்தனமான சக்திதான் களரி என்று மக்கள் நம்புவதில் அவள் துக்கம் கொண்டாள். களரி மிருகத்தனமல்ல, அது சூழ்நிலைக்கு ஏற்ப எதிர்வினையாற்ற கற்பிக்கும் கலை. அன்று இரவு அவள் அறியாமலேயே வராந்தாவிற்கு நடந்தாள். சுற்றிலும் இருள். அவள் அறியாமலேயே தன் உடலை அசைக்கத் தொடங்கினாள். ஒரு வீராங்கலை குருவின் கட்டளைகளை கேட்கும் எளிமையுடன் வத்சலா தலையசைத்தாள். அவள் மெதுவாக கைவீசலை பயிற்சி செய்தாள். 9வது மாடியின் அந்த தரைவிரிப்பில் அவள் நின்றாள். இருப்பினும் கோழிக்கோடு மாஹிக்கு அருகிலுள்ள களரி மைதானத்தில் நிற்பது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அன்று இரவு திருச்சூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேயின் முடிவில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியம் அமைக்கப்பட்டிருந்தது. த ஃபைட் நைட், சர்வதேச தற்காப்பு கலை விழாவின் கிராண்ட் ஃபைனல் அது. அதற்கான பரபரப்பு அங்கே நிலவியது. ஹரிக்கு வங்கி மூலம் VIP டிக்கெட்டுகள் கிடைத்தன. அவர் வத்சலாவை வற்புறுத்தி கூட அழைத்து வந்திருந்தார். வத்சலா வெளிர் மஞ்சள் செட்டு புடவையில் அமைதியான பாவனையில் அமர்ந்திருந்தாள். ரிங்கை சுற்றி பிரகாசமான விளக்குகள், ராக் இசையின் இடிமுழக்கம், பார்வையாளர்களின் கூச்சல், வியர்வையின் மற்றும் இரும்பின் வாசனை. வத்சலாவின் உடல் இந்த சூழலுக்கு அறியாமலேயே எதிர்வினையாற்றியது. அது ஒரு வெறிநாட்டு போர்க்களம் போல அவளுக்கு தோன்றியது. ஒவ்வொரு வீரரின் அடியிலும் களரியின் மெய்வழக்கம் இருக்கிறதா என அவள் தேடினாள். முக்கிய போராட்டம் தொடங்கியது. சாம்பியனான ஆஷ்லி தி அசூயா. ஆஷ்லியின் அசைவுகளில் நவீன தற்காப்பு போரின் இயந்திரத்தனமான துல்லியம் இருந்தது. கூடவே மிருகத்தனமான சக்தியும். அது களரி அல்ல, ஆனால் சக்திக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட உடலாக அது இருந்தது. ஆஷ்லி எதிராளியை இரக்கமின்றி அடித்து வீழ்த்தினாள். சொந்த சக்தியில் கர்வம் கொண்டு வெற்றியின் களிப்பில் அவள் ரிங்கின் நடுவில் நின்றாள். வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு ஆஷ்லி ரிங்கிலிருந்து கீழே இறங்கினாள். அவள் பார்வையாளர்களின் அருகே வந்தாள். அவளது கண்கள் சாதாரணமாக இருந்த வத்சலாவின் மீது நிலைத்தன. கேரள பாணியிலான வெளிர் மஞ்சள் செட்டு புடவை, அமைதியான பாவனை. அந்த போர்க்களத்தில் ஒரு வேற்று கிரகவாசியைப் போல வத்சலா தனித்துத் தெரிந்தாள்.
ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்கு முன்னால் ரிங்கின் விளக்குகள் வத்சலாவின் முகத்தில் மட்டும் பட்டன. ஒரு பெரிய திரையில் அவளது முகம் தெளிவாக தெரிந்தது. ஆஷ்லி மைக்கில் கேலி செய்தாள். அவளது குரலில் அகங்காரம் நிறைந்திருந்தது. என்ன ஆண்டி பாக்குறீங்க, இங்கே சண்டை முடிஞ்சுது. நீங்க வீட்டுக்கு போய் அடப்பிரதமன் செஞ்சு பரிமாறுறதுதான் நல்லது. உங்கள் இடம் இந்த சமையலறைதான், இந்த போர்க்களம் அல்ல. கேலரியில் ஒரு பெரிய சிரிப்பொலி எழுந்தது. ஹரி அவமானத்துடன் வத்சலாவின் கையை பிடித்தார். வத்சு, நாம போகலாம், தயவு செஞ்சு எதுவும் பேசாத, இது வெறும் ஒரு ப்ரொமோஷன் தான். ஆனால் ஆஷ்லியின் அகங்காரம் அத்தோடு நிற்கவில்லை. அவள் வத்சலாவின் அருகே வந்தாள். அடுத்த கணம் அவையை நிசப்தமாக்கிக் கொண்டு ஒரு மின்னலைப் போல ஆஷ்லியின் கை வத்சலாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது. அது ஒரு சாதாரண அடியாக இல்லை. அந்த அடி வத்சலாவின் முகத்தில் விழவில்லை. மாறாக அது குருவாயூர் ராமன் நாயரின் களரியின் சுயமரியாதையில் விழுந்தது. 30 ஆண்டுகள் களரி மைதானத்தில் தந்தைக்கு கொடுத்த வாக்கின் மீதான அடியாக அது இருந்தது. உன் சுயமரியாதைக்கு விலை பேசினால் எதிர்வினையாற்ற வேண்டும். பிரதிஜ்ஞையின் அந்த தீக்கெனல் அணை உடைத்து பாய்ந்தது. வத்சலாவின் கண்கள் சற்று சுருங்கின. அவளது உதடுகள் லேசாக துடைத்தன. தடுமாறிய அந்த க்ஷணத்தில் ஹரி பயந்து, வத்சு, வேண்டாம் என்று தடுத்தார். ஆனால் அவளது கைகள் இயந்திரத்தனமாக தோளில் போட்டிருந்த கசவு முண்டாசுக்கு சென்றன. அந்த முண்டாசை உருவி எடுத்து ஒரு களரி வீராங்கனையைப் போல அவள் இடுப்பில் இறுக்கி கட்டினாள். அந்த கட்டு விழுந்த கணம் பிரிச்சூர் இல்லத்தலசியின் வடிவம் ஒரு முகமூடியைப் போல கழன்று விழுந்தது. அதற்கு பதிலாக களரியின் தீவிரத்துடன் அவள் நின்றாள். ஒரே பாய்ச்சலில் அற்புதமான உடல் நெகிழ்வுத்தன்மையுடன் அவள் ரிங்கின் கயிறுகளை தாண்டி உள்ளே குதித்தாள். செட் புடவை, சந்தனப் பொட்டு, இடுப்பில் கசவு முண்டாசு. அந்த காட்சி ஸ்டேடியத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. போராட்டத்தின் அமைப்பாளர் பதற்றத்துடன் ஓடி வந்தார். ஆனால் நாடகதீகத்தில் மயங்கிய பார்வையாளர்களின் உற்சாகத்தை அவர் கண்டார். அதனால் ஒரு நிமிட போராட்டத்திற்கு அவர் அனுமதி அளித்தார். பப்ளிசிட்டி ஸ்டண்ட் என்று அவர் மனதிற்கு குறித்து கொண்டார். பாருங்கள், ஒரு பாட்டி அடை செய்வதற்கு முன் இங்கே ஒரு அடி வாங்க வந்திருக்கிறார், ஆஷ்லி ஏளனமாக சொன்னாள். போராட்டம் தொடங்கியது. ஆஷ்லி தனது தொழில்முறை ரீதியான உதைகள், கிக்ஸை வத்சலாவை நோக்கி வீசினாள். அது நவீன எம்எம்ஏயின் வேகத்தை கொண்டிருந்தது. ஆனால் வத்சலாவின் தற்காப்பு அதுவல்ல. அது பழைய களரியின் நம்ப முடியாத விலகல்களாக இருந்தது. மெய்ப்பயட். ஆஷ்லியின் ஒவ்வொரு பஞ்சையும் கை மெய் அசைவுகளால் எளிதாக அவள் திசை திருப்பினாள். களரியில் ஒவ்வொரு அங்குல அசைவிற்கும் பல ஆண்டுகால பயிற்சி உள்ளது. ஆற்றலை வீணடிக்கக்கூடாது. சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஆஷ்லியின் முகத்தில் குழப்பம் நிழலாடியது. இந்த சாதாரண பெண்ணின் வேகம் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு பழக்கமான போராட்டம் சக்தியின் மற்றும் முரட்டுத்தனமான தற்காப்பை கொண்டதாக இருந்தது. இது ஒரு நடனம் போல இருக்கிறது. பாம்பு போல விலகி அடுத்த தாக்குதலுக்காக காத்திருக்கும் ஒன்று. களரிப்பயட்டில் சரியான நேரத்தின் சுவடுகள், அதாவது அடிமுறைகள் இலக்கை நிர்ணயிக்கும். இறுதியாக ஆஷ்லி ஒரு கொடூரமான பஞ்சை, அதாவது புரூட்டல் பஞ்சை இலக்காக வைத்து முன்னோக்கி வந்தாள். வத்சலா அந்த தருணத்தை தவறவிடவில்லை. ஒரு புலியைப் போல பாய்ந்து களரியின் தனிநாடன், அதாவது தனதாய தந்திரமான வெட்டு வீழ்ச்சை அவள் பயன்படுத்தினாள். மின்னல் வேகத்தில் வத்சலா ஆஷ்லியின் காலை தடுத்தாள். அவளது உடலை பற்றினாள். பின்னர் தன் சொந்த உடலை ஒரு நெம்புகோல் போல பயன்படுத்தினாள். ஆஷ்லியை ரிங்கின் தரையில் பலமாக வீசினாள். எதிராளியை நிலைகுலையச் செய்வதற்காக இருந்தது அந்த நகர்வு. வலியுடன் எழுந்த ஆஷ்லிக்காக வத்சலா காத்திருக்கவில்லை. அடுத்த நகர்வு கைவரி என்ற பாரம்பரிய களரி பூட்டு, அதாவது லாக். ஆஷ்லியின் முழங்காய்களில் அவள் பிடித்தாள். அவளது மூட்டுகளால் தாங்க முடியாத ஒரு சுருக்கத்திற்குள் வத்சலா இழுத்தாள். தொழில்முறை பயிற்சி பெற்ற ஆஷ்லியால் கூட அதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. மர்மஸ்தானங்களில், அதாவது வலுவிழந்த பகுதிகளில் பட்ட பிடி வலியின் முச்சத்துக்கே கொண்டு சென்றது. தாங்க முடியாமல் சில நொடிகளுக்குள் அவள் தோல்வியை ஒப்புக்கொண்டாள். ரிங்கின் தரையில் கையால் தட்டி, அதாவது டேப் அவுட், சரணடைந்தாள். ஸ்டேடியத்தில் முதலில் நிசப்தம். பின்னர் ஒரு பூகம்பம் போல கைத்தட்டல்களும் உற்சாக ஆரவார அலைகளும் எழுந்தன.
ஆன்டி என்று கேலி செய்தவர்கள் சாம்பியன் என்று அழைத்தனர். நடுவர் வத்சலாவை வெற்றியாளராக அறிவித்தார். அமைப்பாளர் ஓடி வந்து வத்சலாவின் கையை பிடித்து உற்சாகத்துடன் கூறினார், நீங்கள் ஒரு அதிசயம், ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள். இந்த உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. $1 மில்லியன். வத்சலா அவரை அமைதியாக பார்த்தாள். அவளது முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. களரி மைதானத்தில் தந்தைக்கு கொடுத்த வாக்கை அவள் நினைவு கூர்ந்தாள். உன் சுயமரியாதைக்காக மட்டும். நான் ஒரு வீராங்கனை அல்லை சார். வத்சலாவின் குரல் மைக்கின் வழியே அந்த ஸ்டேடியம் முழுவதும் எதிரொலித்தது. நான் ஒரு அம்மாவும் மனைவியும் தான். என் சுயமரியாதைக்காக மட்டும்தான் நான் இந்த ரிங்கில் இறங்கினேன். என் எதிர்வினை இங்கே முடிந்தது. அவள் இடுப்பில் இருந்த கசவு முண்டாசின் முடிச்சை அவிழ்த்தாள். அதை அழகாக மடித்து தோளில் வைத்துக் கொண்டாள். அதிர்ச்சியிலிருந்து பெருமிதத்தின் ஆழத்திற்கு சென்ற ஹரி அவர் அருகே வந்தார். கண்கள் விரைந்த புன்னகையுடன் அவர் வந்தார். இருவரும் கைகோர்த்து பிடித்து அந்த ஸ்டேடியத்திலிருந்து அமைதியாக திரும்பினர். கார் பயணத்தில் ஹரி எதுவும் பேசவில்லை. அவரது மனதில் வங்கி டீல்களோ பங்குச்சந்தையோ இல்லை. சமையலறையின் கைத்தட்டு களரியின் கைத்தட்டுதான் என்று அவர் உணர்ந்து கொண்டார். தோசை மாவை ஊற்றும் வேகம் ஒரு வீராங்கனையின் கவனம்தான் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். அடுத்த நாள் காலை சாந்தி தரங் அடுக்குமாடி குடியிருப்பின் 9வது மாடியில் வழக்கம் போல 6:30 மணிக்கு சூரிய கதிர் வந்தது. வத்சலா வழக்கம் போல காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தாள். சமையலறைக்குள் ஹரி நுழைந்தார். அது ஒரு வழக்கமில்லாத காட்சியாக இருந்தது. அவர் வத்சலாவின் தோளில் கை வைத்தார். வத்சு, என்னால் இதை நம்பவே முடியவில்லை. நான் உன்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். ஹரியின் கண்கள் கலங்கின. வத்சலா அவரது கையை அன்புடன் தடவினாள். எதற்காக ஹரி வருத்தப்படுகிறீர்கள்? நான் பழைய வத்சலாதான். அடப்பிரதமனை நாளைக்கு தள்ளி வைக்க வேண்டாம், இன்றிரவே செய்துவிடலாம். மனுவுக்கு தோசையும் வேண்டும். ஆனால் மனுவும் மீனுவும் கீழே வைத்து அம்மாவின் பழைய வீடியோக்களை பார்த்திருந்தார்கள். அவர்களுக்கு அம்மா ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறியிருந்தார். அன்று முதல் வத்சலாவின் வாழ்க்கை வெளியில் மாறவில்லை. அவள் வழக்கம் போல சமையலறையில் இயங்கினாள். ஆனால் அவளது உலகம் மாறியிருந்தது. களரி மைதானத்தில் கொடுத்த பிரதிஜ்ஞையை நிறைவேற்றிய அவளுக்கு இனி யார் முன்னாலும் தலை குனிய வேண்டிய அவசியம் வரவில்லை. இல்லத்தரசியின் வடிவில் மறைந்திருந்த வத்சலா மேனன் தன் சுயமரியாதையை காத்துக்கொண்டாள். அதன் மூலம் திருச்சூரில் உள்ள சாதாரண மக்களுக்கு அவள் ஒரு இதிகாசமாக மாறிக்கொண்டிருந்தாள். களரியின் ஆசானான தந்தையின் வாக்கை அவள் தன் குழந்தைகளின் முன்னால் நிறைவேற்றினாள். அந்த உரிமையை அவள் மீண்டும் இடுப்பில் சுருட்டி வைத்துக் கொண்டாள். இனி ஒரு யுத்தம் வரும் வரை 9வது மாடியின் சமையலறையில் அவள் தன் மெய்ப்பயட்டை தொடர்வாள். அவர்களின் அம்மாவாக.